நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? கோபி தாத்தா ஆகிட்டது நமக்கு மட்டும் தானே தெரியும், டாக்டர் தெரியாதுல்ல. முத குழந்தையா? இல்ல, ரெண்டாவது. எனக்கு ராதிகாவுக்கு 2வது, கோபிக்கு 4வது. ஸ்கேன் பண்ணும்போது ரிசல்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல டாக்டர்? அது எப்படி சார் மாறும்? கரெக்ட். ஏண்டா 4 புள்ள பத்திரிக்கையா, இன்னும் இதெல்லாம் தெரியலையா? நமக்கு குழந்தை என்ன நினைப்பாங்க? அப்போ மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றது உங்களுக்கு முக்கியம். வீட்டில் பேர பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஐயோ, கொஞ்ச நேரம் பேச மாட்டீங்களா? ஓகே ஓகே. அதுக்குள்ளே அம்மா கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோபியோட அம்மா கால் பண்ணுறாங்க. கோபி, டாக்டர் பாத்துட்டீங்களா? பாத்துக்கோமா. ஒரு வாமிட்டுக்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ அவளை வீட்டுல விட்டு வந்துறியா? ஓகேமா, ஓகே வந்துடுறேன். சரிப்பா. கோபி கிரேட் எஸ்கேப்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வீட்டில் விட்டுட்டு கிளம்புறேன். என்னடியாச்சு? என்ன சொல்லு, உடம்பு சரியில்லையா? ராதிகா அம்மாகிட்ட சொல்லிடுறா, பெருகண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ற? ஆமாமா, டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரேன். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஜூஸ் எல்லாம் போட்டு தந்து செம்ம ஹாப்பி ஆயிடுறான் ராதிகாவோட அம்மா. ஏண்டி இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கேன்? நிஜமாவே இது ஒரு நல்ல விஷயம் தானமா? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? எனக்கு ஒரே இவ குழப்பமா இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என் பசங்களுக்கே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும்போது நான் குழந்தை பெற்றது சரியான புலம்புறாரு. இது நல்ல கதையா இருக்கே. ஒரு அம்மாவோட நியாயமான ஆசை தானே, ஆனால் டைமிங் தான் மிஸ் ஆயிடுச்சு. போயிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? அப்படி போகாம இருக்கணும்னா உன் பக்கம் ஒரு பிடிப்பு இருக்கணும். ராதிகாவுமே சரி இது நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறான். அவ என்ன நினைப்பா தெரியலையே. சந்தோஷப்படுவா. கோபி செய்கிறத பார்த்து அவளுக்கு பெரிய இரிட்டேட் ஆகுது. நான் உடனே சந்திரன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஒரு வழியாக ராதிகா வந்து ஹாப்பி ஆயிடுறா. ஹாப்பி தான் அவளுக்கு. இன்னும் 4 கம்பெனி கிளம்பணும். சரி. இங்கே ஈஸ்வரி பாட்டி வளைச்சு எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருக்கு. எங்க போறீங்க? ஒரு ஃபோன் பேசி வரமா? உங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கும் சமையல் கத்து கொடுத்தா நீங்க இல்லாதப்ப வேலை பார்ப்பாங்கல்ல. ஆல்ரெடி ஒரு நாள் லீவ் போட்டதுக்கு பிரச்சனையை சந்திச்சால, அதனால தான் எப்படி சொல்கிறா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்கல்ல, பிரெக்னன்சி டெஸ்ட்டு சொல்லவா முடியும்? ஒரு சாதாரண வாந்தி. ஏன் தான் ஒரே குட்டிங்களோ தெரியல. கோபினால ஒன்றும் சொல்ல முடியல, அப்படியே இருக்காப்புல. ஓகே, வந்தா இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளாவது அத்தை நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டாளா? இப்போ தான் பாக்கியாவோட அருமை உங்களுக்கு புரியுது. ராதிகா உண்டாக்குறது ஒருவேளை தெரிஞ்சு போச்சோ? தெரிஞ்சுன்னா கோபியோட நிலைமை அதோ கதி தான். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பழனிசாமி இங்கே வந்துட்டாரு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஓ சரி சரி. செல்வியாக்கா வேற ஒரே காதல் தூதாக தான் இருக்கும் போல இருக்கு. இவ்வளவு புக்ஸ் எடுத்து வந்துட்டீங்களா சார்? முடிச்சிட்டீங்களா? இவருக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல். கிஃப்டாக வாங்கிட்டு வந்து தள்ளுறாப்புல. உங்களால் அதிகம் சாதிக்க முடியும். இப்படியெல்லாம் ட்ரிக்கு தெரியாம தான் பல பேர் சுற்றுறாங்க. துறையில் மிளர்வது எப்படி? பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கி தராரு நம்ம பழனிசாமி. போட்டீங்க அன்புக்கெல்லாம் வேலை பேசலாங்களா? ஐயோ, பழனிசாமி ஏதோ ட்ரை பண்ணுறாரு, ப்ரப்போஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன்.